ஸோ ஹாய் மேம், உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேம்? நான் பிரவீனா, பூந்தமல்லியிலேருந்து வரேங்க மேம். ஓகே மேம். ஸோ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து டெய்லரிங் ப்ளஸ் பியூட்டிஷியன் இருக்குது, பியூட்டி பார்லர் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் பூந்தமல்லியில் மோர் தென் 25 இயர்ஸ் இருக்கும் இந்த ஃபீல்டில், டெய்லரிங் ஃபீல்டில் 25 இயர்ஸ் இருக்கும். 14 இயர்ஸாக வந்து பார்லர் வச்சுருக்கோம். ஓகே ஓகே மேம். ஸோ இந்த டிஎன்சியோட ஜர்னியில் நீங்கள் எத்தனை இயர்ஸாக பார்ட்டாக இருக்கீங்க? நாங்கள் வந்து 15 இயர்ஸாக இருக்கோம் மேம். ஓகே மேம். ஸோ இந்த சிட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது நிறைய சிட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் மேம். பட் இந்த சிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ். நாங்கள் கேட்கும்போது கரெக்டான ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ எடுக்கிறீங்க சிட்டுன்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டு. நாங்கள் போடும்போதே வந்து நிறைய விஷயம் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. லைக் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நாங்கள் ட்ராவல் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு. 15 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ நாங்கள் ரெஃபரும் பண்ணியிருக்கோம். ஓகே. நிறைய பேருக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். பிகாஸ் நிறைய பேர் இந்த பார்த்தீங்கன்னா இல்லை சிட்ல ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் கிடையாது. பட் இப்போ இந்த 60 இயர்ஸா இவங்க இருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் தானே. கரெக்ட் கரெக்ட் மேம். ஸோ 15 இயர்ஸா நீங்க இதோட ஒரு பார்ட்டா இருந்திருக்கீங்க. ஸோ இதுலேருந்து வர ப்ராஃபிட்ஸ்லாம் உங்களோட லைஃபை எப்படி சேஞ்ச் பண்ண ஹெல்ப் ஆயிருக்கு? என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இன்னும் நீங்க பண்ணிருக்கீங்க? எஸ் அஃப்கோர்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் ஆரம்பிச்ச கடை பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட். இப்போ நாங்கள் வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட், 3500 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கோம். ஸோ வந்து டிபெண்ட்ஸ். இப்போ இந்த ஒரு சிட்டு வச்சு வந்து நாங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம், துணி கிளாத்திங்ஸ் வாங்கியிருக்கோம், டெக்ஸ்டைல்ஸ்ல போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே மேம். ஸோ 15 இயர்ஸா இருக்கீங்க. சிட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன மேம் சொல்வீங்க? கண்டிப்பா டிஎன்சி சிட்ல வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு தான் சொல்வேன். இட்ஸ் வெரி குட்.